வணக்கம். பல நூற்றாண்டுகளா பேசப்பட்டு வர்ற ரொம்பவே பிரபலமான ஒரு நாடோடி கதையை தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். இது சாதாரண கதை கிடையாதுங்க. நிஜமாவே மூளைக்கு வேலை கொடுக்கிற ஒரு சூப்பரான லாக்ட் ரூம் மிஸ்ட்ரி, அதாவது பூட்டிய அறை மர்மம் அப்படின்னு சொல்லலாம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய லாஜிக் மீறல் என்ன தெரியுமா? 12 இளவரசிகள் ராத்திரி முழுக்க வெளியவே போகாம ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஆனா காலையில எழுந்து பார்த்தா அவங்களோட ஷூக்கள் முழுக்க தேஞ்சு போயிருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஒரு கட்டத்துல அந்த நாட்டு ராஜாவே பைத்தியம் பிடிக்க வச்ச பல பேரோட உயிரை குடிச்ச ஒரு பெரிய மர்மம் இது. அந்த குற்ற பின்னணிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அறைக்கு வெளியே ஆயுதமேந்திய காவலாளிகள் நிக்கிறாங்க. உள்ளேந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரல. ஆனா தொடர்ந்து 3 நாளா காலையில அந்த ஷூக்கள் எடுத்து பார்த்தா அதோட அடிப்பகுதி முற்றிலுமா தேஞ்சு போய் கிடக்குது. ராத்திரி முழுக்க அவங்க எங்கேயோ போய் ரெஸ்ட் இல்லாம டான்ஸ் ஆடி இருக்கணும். அதைத்தான் அந்த ஷூக்கள் நமக்கு சொல்லுது. இந்த குழப்பத்தினால பொறுமை இழந்த அரசன் ஒரு கொடூரமான அறிவிப்ப வெளியிடுறான். வெறும் மர்மமா இருந்த ஒரு விஷயம் இப்போ பல பேரோட வாழ்வா சாவா போராட்டமா மாறுது. அந்த அரசன் போட்ட நிபந்தனைகள் ரொம்ப சிம்பிள், ஆனா அதுல இருந்த ஆபத்து ரொம்ப பெருசு. இந்த ஷூக்கள் எப்படி தேயுதுன்னு கண்டுபிடிச்சா அந்த 12 இளவரசிகள்ல யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒருவேளை ஒரு ராத்திரி அங்க தங்கிட்டு காலையில இத கண்டுபிடிக்க தவறிட்டா மரண தண்டனை. இது தெரியாம பல இளவரசர்கள் முயற்சி செஞ்சு மர்மமான முறையில தூங்கி போய் அவங்க உயிரை விட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ, அதாவது நம்ம துப்பறியும் நிபுணர் சுரேந்தர் உள்ளே வர்றான். இவன் ஒரு வீரமிக்க போர் வீரன். திருடர்களோட சண்டை போட்டதுல பெரிய காயம் ஏற்பட்டு ஒரு சின்ன பணமுடிப்போட படையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டவன். இனி வாழ்க்கையில இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு முடிவெடுத்த சுரேந்தர் அரசனோட இந்த ஆபத்தான சவாலை ஏத்துக்க துணிறான். அரசவைக்கு போற வழியில தான் சுரேந்தரோட உண்மையான குணம் நமக்கு தெரிய வருது. சாலையில பட்டினியால சுருங்கி போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு வயசான பாட்டிய அவன் பாக்குறான். எந்த யோசனையும் இல்லாம தங்கிட்டு இருந்த மொத்த பண முடிப்பையும் அவங்களுக்கு கொடுத்துடுறான். இது வெறும் சாதாரண இரக்கம் கிடையாதுங்க. இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. சுரேந்தரோட இந்த நல்ல மனசுக்கு பரிசா அந்த பாட்டி அவனுக்கு ஒரு சூப்பரான டிடெக்டிவ் கிட் கொடுக்கறாங்க. கூடவே உயிர் பிழைக்கிறதுக்கான சில கடுமையான ரூல்ஸையும் சொல்றாங்க. அவங்க குடுக்கற ஜூஸ குடிக்க கூடாது, நல்லா தூங்குற மாதிரி நடிக்கணும், அப்புறம் இந்த மாய போர்வைய பயன்படுத்தணும். இந்த 3ஐயும் சரியா செஞ்சா வெற்றி நிச்சயம்னு சொல்லி தர்றாங்க. இப்போ அந்த பாட்டி கொடுத்த மாய போர்வையோட சுரேந்தர் சிங்கோட குகைக்குள்ளேயே நுழையிறான். 12 புத்திசாலி இளவரசிகள் இருக்கிற அந்த அறையில அவனோட முதல் ராத்திரி தொடங்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் மரணம் உறுதி. கதையில பதற்றம் எகிர்ற இடம் இதுதான். பாட்டி சொன்ன முதல் படிய சுரேந்தர் கச்சிதமா செஞ்சு முடிக்கிறான். மூத்த இளவரசி அவனுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கும்போது அதை குடிக்கிற மாதிரியே நடிச்சு தன் கழுத்துல கட்டியிருந்த ஒரு பைக்குக்குள்ள ரகசியமா ஊட்டிடுறான். அதுக்கப்புறம் நல்லா தூங்குறவன் மாதிரி சத்தமா கொரட்டை விட்டு படுக்கிறான். ஏலிய பிடிக்க புரி வச்சாச்சு. இங்கேதான் நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குது. சுரேந்தர் நிஜமாவே தூங்கிட்டான் அப்படின்னு நினைச்ச அந்த சிறுக்கு பிடிச்ச மூத்த இளவரசி தன் காலால மெல்ல தரைய தட்டுறா. உடனே ஒரு மாய சுரங்க பாதை அந்த அறைக்குள்ளேயே திறக்குது. அடுத்த செகண்ட் அந்த 12 பேரும் அதுக்குள்ள இறங்குறாங்க. உடனே சுரேந்தர் மாயப்போர்வைய போர்த்திக்கிட்டு யார் கண்ணுக்கும் தெரியாம உங்களை பின்தொடர்றான். அப்போ தற்செயலா இளைய இளவரசியோட கவுன அவன் மிதிச்சிட அவ பயத்துல அலர்றா. ஆனா மூத்தவளோ அந்த தடயத்தை சட்ட பண்ணாம இளையவளை கிண்டல் பண்றா. மூத்தவளோட இந்த அலட்சியம் சுரேந்தர் அவங்கள தொடர்ந்து போறதுக்கு ரொம்பவே வசதியா அமைஞ்சிடுது. அவங்க தரைக்கு அடியில போக போக யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான மாய உலகத்துக்குள்ள நுழையறாங்க. ஒரு கனவு மாதிரி விரியிற இந்த பயணம் முதல்ல வெள்ளிவனம், அடுத்து தங்கவனம், பிறகு பவளவனம், கடைசியா ஒரு பெரிய நிலத்தடி ஏரின்னு தொடருது. நிஜமாவே கற்பனைக்கு எட்டாத ஒரு உலகந்தாங்க அது. இந்த ஒவ்வொரு வனத்தை கடக்கும்போதும் சுரேந்தர் ஒரு பக்கா சிஐடி ஆபீசர் மாதிரியே செயல்படுறான். நாளைக்கு ராஜா கிட்ட மறுக்க முடியாத ஆதாரங்களை காட்டணுமே, அதுக்காக அந்த மாய மரங்கள்ல இருந்து ஒவ்வொரு கிளையையும் அவன் உடைச்சி எடுத்துக்கிறான். கிராக் ஆனா அந்த சத்தம் கேட்கும்போது இளையவளுக்கு பயம் வந்தாலும் அவன் அந்த ஆதாரங்களை தன் உடம்புலயே பாதுகாப்பா மறைச்சு வச்சுக்கிறான். அந்த பெரிய ஏரிக்கரைய அடைஞ்சதும் அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. கலைநயம் மிக்க 12 படகுகள், அதுல 12 அழகிய இளவரசர்களோட இந்த 12 இளவரசிகளை அழைச்சிட்டு போறதுக்காகவே தயார் நிலையில காத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் தெரியாம சுரேந்தர் இளைய இளவரசியோட படகுல ரகசியமா ஏறிடுறான். இதனால அந்த படகோட எடை ரொம்ப அதிகமாகி படகோற்ற இளவரசன் ரொம்பவே சிரமப்படுறான். இத பார்த்து இளையவள் மறுபடியும் பயப்படுறா. ஆனா மூத்தவளோ வழக்கம் போல தான் அதீத நம்பிக்கையால அத பெரிய அளவுல கண்டுக்காம சும்மா காத்துதான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறா.
இப்ப பாருங்க, நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சு. ஏரியோட மறுகரையில ரொம்ப பிரகாசமான அழகான ஒரு மாய அரண்மனை இருக்கு. அங்க மாயாஜால இசை ஒலிக்க ராத்திரி முழுக்க அந்த இளவரசர்கள் கூட இந்த இளவரசிகள் டான்ஸ் ஆடுறாங்க. வெளிய போகாமலேயே அறைக்குள்ள ஷூக்கள் எப்படி தேஞ்சு போச்சுன்ற மாபெரும் ரகசியம் இதுதாங்க. விஷயத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். பொழுது விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளவரசிகள் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுரேந்தர் அவங்களுக்கு முன்னாடியே வேகமா ஓடி வந்து மாயப் போர்வைய கழட்டி வச்சுட்டு அந்த சுரங்கப்பாதை மூடுறதுக்கு முன்னாடியே படுக்கையில நல்லா தூங்குற மாதிரி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சுடுறான். உண்மையிலேயே மயிரிழையில தப்பிச்சிட்டான். காலை விடிஞ்சிடுச்சு. இப்போ உண்மைய உடைக்க வேண்டிய நேரம். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. நிலத்தடி காடுகள், மாய ஏரிகள், ரகசிய நடனங்கள். இது எல்லாம் சொன்னா எந்த ராஜாவாது நம்புவாரா? இவன் பொய் சொல்றான்னு சொல்லி தலையை சீவிட மாட்டாரே. தான் பார்த்தது நிஜம்தான் அரசன் முன்னாடி சுரேந்தர் எப்படி நிரூபிக்க போறான்? இந்த இடத்துல தான் அவன் சேகரிச்ச அந்த பௌதிக ஆதாரங்கள் பேசுது. சுரேந்தர் தான் பார்த்த அந்த முழுமையான மாய பயணத்தையும் ராஜா கிட்ட விலாவாரியா சொல்றான். தான் எடுத்துட்டு வந்த அந்த வெள்ளி, தங்கம் மற்றும் பவழக்கிளைகளை அரசனுக்கு முன்னாடி மறுக்க முடியாத சாட்சியா வைக்கிறான். இதைச் சற்றும் எதிர்பார்க்காத அந்த 12 இளவரசிகளும் எப்படிடா இது நடந்துச்சுன்னு வாயடைச்சு போயிடுறாங்க. இந்த மாய உலகத்தோட விதிகள்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ரகசியம் எப்போ வாய் விட்டு சொல்லப்படுதோ அப்பவே அந்த மாயத்தோட சக்தி முற்றிலுமா அழிஞ்சிடும். உண்மை வெளிய வந்த உடனே அந்த மாய சுரங்கப்பாதை நிரந்தரமா மூடப்பட்டுடுச்சு. இனிமே அவங்களால அங்க போகவே முடியாது. இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சதுக்காக அரசன் சுரேந்திரர் ரொம்பவே பாராட்டுறான். வெற்றி பெற்ற நம்ம டிடெக்டிவ் ரொம்ப யதார்த்தமா, எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதனால மூத்த இளவரசியே எனக்கு பொருத்தமானவ அப்படின்னு சொல்லி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய தொடங்குறான். இந்த அலசலோட முடிவுல நாம யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. போற வழியில பார்த்த முகம் தெரியாத ஒரு பாட்டிக்கு, பசியால வாடின ஒருத்திக்கு சுரேந்தர் அந்த இரக்கத்தை காட்டாம இருந்திருந்தா இந்த மர்மம் எப்போவாவது விலகி இருக்குமா? புத்திசாலித்தனமா அல்லது மனிதநேயமா? எது உண்மையிலேயே அவனை காப்பாத்துச்சு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம்.